ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் நெக் ஷேப் வந்து எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ நான் அந்த லைனில் இந்த saree வந்து ஒரு காப்பர் கலர், ஸோ நான் காப்பர் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன், ஜரி த்ரெட்டு. இப்போ இதை நம்ம இப்படி நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் நாட் போடும்போது உங்களால் ஈஸியாக நாட் போட முடியும். இப்போ நான் இப்படி நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம இதில் ஸ்டிச் போட போகிறோம். செயின் ஸ்டிச் ப்ளவுஸை பொறுத்தளவு நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்போம். நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம செயின் ஸ்டிச்சை 3 or 4 லைன்ஸ் வந்து நம்ம போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு லைனில் சர்க்கிள் முடிஞ்சிச்சு. இப்போ நான் என்னோடய எண்டிங்லேருந்து மறுபடியும் ரிவர்ஸில் நான் செயின் ஸ்டிச் போட்டு வரேன். என்னோடய செகண்ட் லைன் செயின் ஸ்டிச் இதையும் நான் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு தேர்ட் லைனும் நான் வந்து இந்த ஜரி த்ரெட்டில் போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா தெரியும் 3 லைன் வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் சுகர் பீடை வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு லாக் போட்டுட்டு சுகர் பீடை பொறுத்தளவு 2 பீடாக தான் நம்ம போட்டு யூஸ் பண்ணணும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்போம். அதே மெத்தடில் தான் இப்போ நம்ம சுகர் பீடை இந்த மாதிரி 2 போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பண்ணுற இந்த ப்ளவுஸில் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் வந்துட்டு உங்களோட ப்ரீவியஸ் கிளாஸில் வந்துட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். நம்ம சுகர் பீடை எப்படி யூஸ் பண்ணணும், கோதுமை பீடை எப்படி யூஸ் பண்ணணும், ரன்னிங் ஸ்டோன் எப்படி யூஸ் பண்ணணும், இப்படிலாம் நம்ம சொல்லியிருப்போம். அந்த கிளாஸஸ்லாம் முடித்து அந்த டிசைன்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நான் வந்து B7000 க்ளூ எடுத்திருக்கேன். இதில் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே நம்ம வந்து ரன்னிங் ஸ்டோன் வந்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டோனை இப்போ நான் இதில் வந்துட்டு நல்லா செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் நான் ஜிக்ஸாக் மெத்தடில் வந்து ஸ்டிச் போட போகிறேன். இந்த ரன்னிங் ஸ்டோனை பொறுத்தளவு நம்ம 2 மெத்தடில் வந்து ஸ்டிச் போடலாம். ஃபஸ்ட்டு நான் லாக் போட்டுக்கிறேன், ஃபஸ்ட்டு லாக்கு. இப்போ நான் அந்த ஸ்டோனுக்கு மேலேருந்து கீழே ஒரு ஸ்டிச் கொடுத்து மறுபடியும் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச் கொடுத்து மறுபடியும் நான் கீழே கொடுக்காம மறுபடியும் ஆப்போசிட்டில் போய் அதே மாதிரி டைரெக்ஷன்லேயே கொடுக்குறேன். இப்போ எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்டோனுக்கு மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்து ஆப்போசிட்டில் இன்னொரு ஸ்டிச் கொடுக்குறேன். இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நான் வந்து எப்பவுமே இந்த மாதிரி ஜிக்ஸாக் மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இது வந்து எப்படின்னா இப்போ மேலே போட்டு மறுபடியும் ஆப்போசிட் சைட், மறுபடியும் மேலேருந்து கீழே ஒரு ஸ்டிச், மறுபடியும் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச், மறுபடியும் மேலேருந்து கீழே அப்புறம் ஆப்போசிட் ஸ்டிச். இந்த மாதிரி மெத்தட் தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இதில் பண்ணுறப்ப த்ரெட் வந்து நமக்கு மொத்தமாக அந்த ரன்னிங் ஸ்டோனில் போட்ட மாதிரி நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த மெத்தட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரன்னிங் ஸ்டோனை வந்து ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அகெயின் மறுபடியும் இன்னொரு லைன் வந்து நான் சுகர் பீடு தரேன். நீங்கள் நடுவில் இருக்கிற அந்த ரன்னிங் ஸ்டோனுக்கு பதிலாக நீங்கள் பெரிய பீட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பீட்ஸ் கூட சென்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு த்ரெட் ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் குந்தன் ஸ்டோன்ஸ் கூட இதுக்கு நடுவில் வந்துட்டு நீங்கள் வந்து கொடுத்து இதை ஒர்க் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு லைனில் வந்து நான் வந்து கோதுமை பீட் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறேன். இப்படி கோதுமை பீடை பொறுத்தளவு நீங்கள் ஒரு பீட்ஸாக தான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும். நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் லைனில் இந்த மாதிரி கோதுமை பீட் கொடுத்து நான் நெக் லைன் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிக்கிறேன். எப்பயுமே வந்துட்டு ஒரு லைன் ஃபுல்லாக இப்போ கோதுமை பீடு, சுகர் பீடு இதெல்லாமே ஒரு லைன் ஃபுல்லாக கொடுத்து முடிக்கிறீங்கன்னா எண்டிங்கில் நீங்கள் நாட் போட்டு செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கோதுமை பீடு கொடுத்து முடித்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் லைனில் வந்து நான் இந்த மாதிரி பெரிய பீட் எடுத்திருக்கேன். இது வந்து நம்பர் 3. இப்போ நான் இதை வந்துட்டு ஒரு பீடுக்கும் நடுவில் 1/4 இன்ச்சஸ் வந்து நான் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி பீடை போட்டு ஃபஸ்ட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்டிச் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு மறுபடியும் ஒரு பெரிய பீடை போட்டு அது பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டு மறுபடியும் ஒரு 1/4 இன்ச் ஸ்பேஸ் விட்டு மறுபடியும் ஒரு ஸ்டிச் எடுத்து அந்த பீடை போட்டு பீட் பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டிச் எடுத்து மறுபடியும் ஒரு 1/4 இன்ச் இந்த மாதிரி கொஞ்சம் 1/4 இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி பீடை வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போது
இதை ஃபுல்லாக பண்ணி நான் நெக்லைன் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லைன் வந்து நம்ம இந்த பெரிய பீடை சுற்றி நம்ம சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு பெரிய பீட் கொடுத்து சுற்றி குட்டி பீட் கொடுத்துக்கும் போது அதை விட இது வந்து நமக்கு சீக்கிரமாக ஒர்க் முடிஞ்சிடும். இப்போ நான் இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டில் நாட் போட்டுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி சுற்றி நாட் போடும்போது உங்களுக்கு இன்னும் செக்யூராக இருக்கும் ஸ்டிச்சஸ். இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பீடை சுற்றி நான் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிட்டே வரேன். பாருங்கள், நான் 2 பீடாக ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரேன். 2 ஸ்டிச்சஸாக. அடுத்து 2 பீட், ஒரு குட்டி ஸ்டிச், அடுத்து 2 பீட், அப்புறம் ஒரு குட்டி ஸ்டிச். இந்த ஸ்டிச் எடுத்து நீங்கள் அந்த பெரிய பீடுக்கு சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்தாலுமே அது வந்துட்டு நல்லா தான் இருக்கும். நீட்டாக அந்த வளைவு நல்லா ஷேப் சூப்பராக வரும். இந்த மாதிரி இந்த பெரிய பீடை சுற்றி நான் சுகர் பீடால் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். நெக்லைன் ஃபுல்லாகவே வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்டிச்சை சுற்றி போட்டுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் வந்து நான் கோதுமை பீட் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கோதுமை பீடை ஒன்று ஒன்றா போட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபைனலி ஒரு நாட் போட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு லைன் முடிக்கும் போது இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு ஃபுல்லாக ஒர்க் வந்து கட் ஆகாது. இன்கேஸ் கட் ஆனால் கூட அந்த ஒரு லைன் மட்டும்தான் கட் ஆகும். இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த நெக்கோட ஃபுல் வியூ பாருங்கள், நமக்கு எவ்வளோ கரெக்டாக அந்த நெக் ஷேப் வந்திருக்குன்னு. இதோட நான் முடிக்காமல் இது எண்டிங்கில் வந்து நான் பெரிய பீட் கொடுத்து ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த ஃப்ரீ கிளாஸஸ் தான் நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் என்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.